ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற கார், அந்த கார் தான் நான் டிரைவ் பண்ணுறேன். அந்த கார் என்ன காரணம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு காட்டுறேன், போகலாம் சொல்லி. இன்னும் ஆக்சுவலாக இன்னும் கார் க்ளீன் பண்ணல, நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும் இருட்டாக இருந்துச்சுன்னா. இது உள்ளே நிற்கிறதால இப்போ லைட்டு ஆன் ஆகுது. வெளியே நின்று தான் லைட் ஆன் ஆகாது. இதில் படம் எதுவுமே பார்க்க முடியாது. இங்கே பிஎம்டபிள்யூ வெளியே போயிருக்கு. பிஎம்டபிள்யூ வந்துச்சுன்னா இனோவா வெளியே போயிடுச்சு. இனோவா வந்துச்சுன்னா இங்கே தான் பக்கத்தில் நிற்க, வெளியே போயிடுச்சு. இருந்துச்சுன்னா அதில் எல்லா படமும் பார்க்கலாம். இதில் எதுவுமே பண்ண முடியாது. லொக்கேஷன் தான் மெயினாக. லொக்கேஷன் கூட ஏற்கனவே அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளே எதுவும் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக் கியர் தான். டிரைவர் யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக் அளவுக்கு இருக்குன்ட்டு. சவுண்ட், வால்யூம், நெக்ஸ்ட் நம் சாங்ஸு அதுமாதிரி கேட்டுக்கலாம் நண்பர்களே. இதான் நான் ஓட்டுற கார் பிஎம்டபிள்யூ. எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் பிஎம்டபிள்யூ வச்சுருந்தா சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமானது ஒன்று, இதை மட்டும் விட்டுருவோன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஜம்முன்னு காற்று வரும். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நல்லாயிருக்கும். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? ஓப்பன் ஆயிடுச்சு விண்டோ. மேலே இருக்க மொட்டை மாடி ஓப்பன் ஆயிடுச்சு. கையை விட்டு பார்த்தா தெரியும். அந்தாண்ட கீ ஏட்ட தான் இருக்குது. கீ இல்லைனா வண்டி ஷார்ட் ஆகாது. எல்லாமே பட்டன் டைப், சென்சார் டைப் தான். மொட்டை மாடி சூரிய சொல்ற மாதிரி. இப்போ இதை க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரே பட்டன் அழுத்தணும்னா எல்லாமே லாக் ஆயிடும். மழை டைமில் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக நடத்திடுவோம். அதில் எதுவும் மாற்று கருத்தே இல்லை. தெரியாமல் பட்டன் அழுத்தினா முடிஞ்சிச்சு. ஒரே சவுண்டாக இருக்குது. ஆஃப் பண்ணிடலாமா? இந்த பிஎம்டபிள்யூவில் சுத்தமாக எனக்கு பிடிக்காது ஸ்டெப்னி. மெயினாக இதில் வந்து ஸ்டெப்னி கூட சரியாக கொடுக்க மாட்டான். பைக்கோட ஸ்டெப்னி கொடுத்துருப்பான். அது ஒரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலாக எமர்ஜென்சிக்கு அது போட்டுட்டு ஒரு 10 கிலோமீட்டரு 20 கிலோமீட்டர் போகலாம். அதிகபட்சம் அந்த லைஃப் வந்து 80 கிலோமீட்டரா, அவ்வளோதான் ஓட்ட முடியுமா. அது சின்னதாக இருக்கும் வீல் மாதிரி. பழைய காலத்து கார் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, சின்னதாக வீல். அந்த அது கார் பேர் கூட மறந்துட்டேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா
ரொம்ப கேவலமாக BMW எவ்வளோ இது 60 லட்ச ரூபா காரு நினைக்கிறேன். 60 லட்ச ரூபா காருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி கூட கொடுக்க மாட்டானுங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த ஸ்டெப்னி நான் ஒன்றா காட்டுறேன். காருக்கு பின்னாடி தான் இருக்குது. அது எந்த யூஸுமே கிடையாது. அதை போட்டுட்டு வண்டியை மூவ் பண்ணி ஓட்டினாலும் கேவலமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கிற வண்டி BMW ஆடி பென்ஸில் வருதான்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்ததில்ல இது இருக்கும். BMW இருக்குது, அதே மாதிரி ஸ்டெப்னி இருக்குன்றது எனக்கு இந்த வண்டி பஞ்சர் ஆகிற வரைக்கும் தெரியாது. அது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னா பைக் டயர் வச்சுருக்கீங்க, இதோட டயர் எங்கடான்னு பார்த்தா திருப்பியும் கால் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி டயர் தாங்க வரும் இதுக்கு அப்படின்றான். ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு BMW ஒரு சாதாரணமாக ஒரு இனோவா ஒரு சின்ன எந்த கார் வாங்கினாலுமே அதுக்கோட ஸ்டெப்னி கரெக்டாக ரெண்டுமே சேமாக இருக்கும். ஆனால் BMW வந்து அதேமாதிரி கிடையாது. மற்ற பிராண்டில் பிராண்டில் வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அநியாயம். 60 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஸ்டெப்னி கூட அந்த அளவுக்கு இல்லை. இதில் நான் ஸ்டெப்னி காட்டுறேன், வாங்க போகலாம். இதெல்லாம் நியூ இதுக்கப்புறம் வந்த காலன்று கொடுக்க முடியாமல் வச்சுருக்கு. இந்த பாருங்க டயரு அவ்வளோ சின்ன டயர். இதான் ஸ்டெப்னி. எடுத்து காமிச்சுன்னா பாருங்க ஒரு விரல் சைஸ் தான் வரும். ஆக்சுவலாக இதான் டயர் சைஸ். இந்த டயர் போகிறது எவ்வளோ பெருசாக இருக்கு. அந்த டயருக்கு இந்த டயருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்டெப்னி இதே மாதிரி கொடுத்து வச்சுருக்கான். BMW என்னை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓகே. இதில் வீக் ஏசி அண்டு டயர் ஸ்டெப்னி செஞ்சு வண்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹை ஸ்பீடு இருந்தாலும் சரி, பவர் வண்டி லேட்டஸ்ட் எல்லாமே இப்படி தான் ஆட்டோமேட்டிக்கில். என்னன்னா எதுக்கு இது இவ்வளோ ரேட்டு அதிகமானா ஒரே ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சது, இந்த லோகோவுக்கு மட்டும் தான் காசு அதிகமாக வாங்குறாங்க. மற்றபடி எல்லா வண்டியில் இருக்கிற மாதிரி தான் வருது. குவாலிட்டி எப்படிலாம் கிடையாது. ஏசிலாம் இனோவாவில் வர மாதிரிலாம் அதில் வரல. ரொம்ப கம்மியாக தான் வருது ஏசி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணி மொட்டை பார்க்கலாம். இது வந்து பிரேக் லைனு. இது பிரேக் ஆன்பேர் போடுறோம்ல, அந்த ஆன்பேர் வந்து கையால் இழுப்போம்ல. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. இழுத்தா ரெட்டு இருந்துச்சுன்னா வண்டி நவராது. அவ்வளோதான். இது ஆன்பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நான் வேறு வீடியோவில் எதனா பார்க்குறவங்கள எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. காரில் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பணும். இப்போ ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து வெளியே போகிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஊட்டி வந்து 10ஆம் தேதி ஊட்டி போகிறேன். கண்டிப்பாக எல்லா வீடியோவும் போடுறேன். நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு ட்ரெயின் தான். அதில் வந்து SL தான் பண்ணலான்னு இருக்கேன். இல்லைனா வந்து நைட் ட்ராவல் பஸ்ஸில் போகிறதுக்கு தான் யோசனை பண்ணுறேன். ட்ரெயினில் போனால் ஜம்முன்னு போயிடலான்னு பார்க்குறேன். மழை வர செமையாக புழக்குது அந்த இடத்துல. இன்றைக்கி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். இப்போ இந்த மழை விட்டு போகலாம். கரெக்டாக இருக்கும். 10 டேஸில் 26 இன்னும் ஒரு 9 நாள் இருக்குது. ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கும் 10ஆம் தேதி போகிறதுக்கு. ஓகே, நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.